ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சரி, அதான் இந்த பக்கம் எட்டி பார்க்கலான்னு வந்தது. ஆல்ரெடி என் வாய்ஸ் ரொம்ப அழகு. இதில் வேறு கோல்டு பிடிக்கும், இன்னும் மட்டமாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. மாத்திரை வாங்கி போட்டாலும் இந்த கோல்டு போக மாட்டுது, ஊசி போட்டாலும் போக மாட்டுது. ஒருவேளை நம்ம கண்டுபிடிக்கிற மாத்திரையோட வர நோய் பெருசாக இருக்கா, இல்லை அதுக்கேற்ற மாத்திரை நம்ம கொடுக்க மாட்டுறாங்களான்னு தெரில. ஹாஸ்பிட்டல் பக்கம் போக கூட பயமாக தான் இருக்குது இப்போல்லாம். அதனால் வீட்டில் இருக்க நம்ம வீட்டு வைத்தியத்தையே பார்த்து போன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் இப்படி தான் போகுது. நமக்கு வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 பாட் தக்காளி சாப்பாடு நேற்று பசங்களுக்கு பண்ணி கொடுத்தல, அதோட ரெசிபி தான் இது. என்ன மாதிரி முழிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, மார்னிங்கில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அவங்களுக்காக தான் இது. பாருங்கள், நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை இலை போடலாம், அது இல்லைனாலும் கடுகு போடுறவங்க போடலாம். நேற்று நான் பட்டை இலை தான் போட்டுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீட் வக்கில் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடணும். தக்காளி வந்து 2 வெங்காயத்துக்கு 5 மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணல, அரைச்சிட்டேன். ஏன்னா நம்ம கட் பண்ணி போடுறத விட அரைச்சி போட்டால் சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க அது எடுத்தும் போட மாட்டாங்க. அரைச்சி ஊற்றிட்டு நல்லா வந்து அது சுண்டை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா வெயிட் பண்ணுங்கள். இது வெயிட் பண்ணுற கேப்பை விட நம்ம ஸ்லோ பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த வேலையும் பார்க்கலாம். நமக்கு இன்னும் கூட வேலை ஈஸியாக இருக்கும்ல. நான் வந்து இந்த மாதிரி கொதிக்கிற டைம் இதெல்லாம் இருந்தால் சாமான் கழுவேன். சைடில் சிங்கில் அப்படியே சாமான் கழுவேன். அப்படியே வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணி வைப்பேன். அப்படியே பசங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பேன். இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பேன். என்னென்னா நம்ம உஷாராக இருக்கணும், திஞ்சிராமல் பார்க்கணும். அதுதான். இது கூட வந்து என்கிட்ட புதினா இருந்ததுனால புதினா போட்டேன். நம்ம புதினா எல்லாமே இது செய்யலாம் வழக்கம் போல். என்னோடய ரெசிபிஸ் வந்து பெரும்பாலும் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சா செய்வேனே தவிர இதுக்காண்டி போய் வாங்கிட்டு வந்து செய்யணுன்றதெல்லாம் இல்லை. என்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி என் மூளையை மாற்றி நம்ம கைவண்ணத்தை மாற்றி போட்டுருவோம். ஒன்றுமே இல்லை, உப்பு காரம் இது மட்டும் கரெக்டாக இருந்தால் நம்ம செய்கிற சாப்பாடு தாங்க. வெளியே வாங்கி சாப்பிட்றதுனா நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலும் அது ஹெல்த்தி தாங்க என்னை பொறுத்திருக்கும். அதுக்காக நான் வெளியே வாங்கி சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சாப்பிடுவேன், ரொம்ப ரேராக சாப்பிடுவோம். நான்வெஜ்னா கூட பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவோம், மற்றதெல்லாம் வாங்க மாட்டோம். எல்லாமே நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறது தான். நாங்கள் இது கூடவே வந்து 2 பச்சை மிளகா கீரைலாம் அப்படியே முழுசாக போட்டுட்டு வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சோண்டு சின்ன ஸ்பூனில் வந்து 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் தான் போட்டேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், காரம் உரைக்கும், ரொம்ப பசங்களால் சாப்பிட முடியாதுன்னு. என்கிட்ட வந்து இந்த பச்சை பட்டாணி ரொம்ப நாள் இருக்கும், முளை கட்டி போச்சு. சரி, அதையும் இது கூடவே போட்டுருன்னு சொல்லிட்டு இன்னும் அது ஒரு கைப்பிடி தான் இருக்கும், அதையும் போட்டேன். இது கூட இது போடலாம், மூக்கல்ல இருந்தால் மூக்கல்ல போடலாம். என்னென்னா சாப்பிடும்போது அது கூடவும் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் அங்கே கடிப்படும் போது நான் வீட்டு அரிசி தான் போட்டு ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து வீட்டு அரிசிக்கு 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி, நம்ம நார்மலாக சாப்பாடு வைப்போம்ல அது மாதிரி தான். இதெல்லாம் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணியை ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு அந்த அரிசியும் நல்லா ஊறி இருக்கும். அரிசியை போட்டு கரெக்டாக 3 விசில் வச்சு நம்ம ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணணும். நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் சாதம்லாம் வெடிக்க தெரியாது. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் சாப்பாடு வெடிக்கிறதுக்காக. அப்புறம் வந்து மாவு பிசைய தெரியாது, அவர் தான் வந்து மாவு பிசைவார். எனக்கு தெரிஞ்சு தக்காளி தொக்கு மட்டும் தான் வைப்பேன், வேறு எதுவுமே எனக்கு உண்மையாக செய்ய தெரியாது. தக்காளி தொக்கு மட்டும் வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன். அவர் வந்து மாவு பிசைவார். பக்கத்து வீட்டிலலாம் போய் கேட்பேன் பிசைஞ்சு கொடுக்க சொல்லி. 1 வாட்டி 2 வாட்டி பிசைஞ்சு கொடுத்தாங்க. 3வது வாட்டி ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி சுளிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்னன்னா, நீ யார்கிட்டையும் ஹெல்ப்லாம் கேட்காத, நான் வரேன், நான் வந்ததுக்கப்புறமா பண்ணலான்னு. அவர் வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து சமையல் ரொம்ப சொதப்புவேன், வாயிலே வைக்க முடியாத அளவுக்குலாம் சொதப்புவேன். ஆனால் அப்போயுமே அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆனால் சொல்லுவார், இந்த உப்பு கம்மி பண்ணு, இது காரத்தை கம்மி பண்ணு, இது இப்படி பண்ணுன்னு சொல்லுவார். அவர் சொல்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுவேன். சில டைமில் நல்லா வரும், சில டைமில் நல்லா வராது எனக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருந்தால் சமையல். ஆனால் இப்போ வந்து ஒரு சில ரெசிபிலாம் நானாக என்னோடய ஓன் ஐடியா போட்டு பண்ணுவேன். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் உப்பு மிளகாத்தூள் இது மட்டும் நம்ம பார்த்து போட்டால் போதும். எப்படியாப்பட்ட ரெசிபி நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஏன்னா இது நம்ம பசங்க சாப்பிட போகிறாங்க, நம்ம பசங்களுக்கு நம்ம தானே ஹெல்த்தியாக பண்ணி தருவோம். அதை நினச்சி பண்ணாலும் நம்ம சூப்பராக பண்ணுவோம். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக.